ஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் நேரில் வணக்கம். நம்ம இந்தியன் டீமை பற்றியும் அடுத்து நடக்கக்கூடிய T20 சீரிஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸுக்காக கொடுத்துட்டே தான் இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக நடக்கக்கூடிய இந்தியாவா ஜிம்பாப்வே தேர்ட் T20 மேட்சை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஃபேன்ஸுக்காக டச்சப் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காம்பீர் அவர்கள் வந்து நம்ம தோனியை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஸோ தோனியோட பேட்டே வந்து ரீசெண்டாக இப்போ தான் முடிஞ்சுது. அது லாஸ்ட் வீடியோவை நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணி தான் நினைக்கிறேன். அடுத்தது இந்தியன் டீமுக்கு நம்ம காம்பீர் தான் வந்து கோச்சா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் காம்பீர் அவர்கள் வந்து தோனியை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து காம்பீர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கேப்டன்ஸ் வரலாம் போகலாம். ஆனால் தோனியோட இடத்த நிரப்புறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. முக்கியமாக வந்து அவர் கூட வந்து நான் நிறைய மேட்சஸ் வந்து சேர்ந்து விளையாண்டுருக்கேன். அந்த நேரத்தில் அந்த காலத்தில் வந்து அவர் கூட நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவங்கள்லாம் சாதாரண ஒரு பிளேயருக்கு கிடைக்காது. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோட மட்டும் இல்லாமல், ஸோ தோனி மாதிரி ஒரு கேப்டன் வந்து இனி வரப்போகிறது இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியன் டீமுக்கு ஒரு கோச்சாக வரக்கூடியவர் இந்த மாதிரி தோனியை பற்றி சொல்லும்போது, அது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குலாம் எந்த அளவுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இது எல்லாத்தோட சிஎஸ்கேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகும். ஸோ நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் நிறைய பேர் தெரியும். ருத்துராஜ் கெய்க்வாட் அவரை பற்றி பேச போகிறேன். ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து நம்ம இந்தியா வர்சஸ் சீரிஸில் வந்து விளையாண்டுருக்க நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதில் வந்து அவர் கேப்டன்சி தரல அப்படின்னு இப்போ நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கிரிக்கெட் விமர்சகர்கள் கூட வந்து அதுக்கு கருத்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து அவருக்கு தான் கேப்டன்சி கொடுத்துருக்கணும். கில்லு நல்ல பிளேயர் தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவரால் ஃப்ரீயாக விளையாட முடியல. அந்த ப்ரெஷர் வந்து அவரை ஹேண்டில் பண்ண முடியலன்றது தான் உண்மை. ஸோ அவரை ஃப்ரீயாக விளையாட வைக்கணும். கண்டிப்பாக அவருக்கான ஓப்பனிங் இடத்த கொடுத்துட்டு, ஸோ கேப்டன்சின்ற பொறுப்பை வந்து நம்ம கெய்க்வாட் தான் கொடுத்துருக்கணும். ஸோ இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஏன் அதை யோசிக்கல அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு எடுத்துக்காட்டாக லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல கூட வந்து சுப்மன் கில் தலைமையில் குஜராத் டீம் தோத்ததையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தோட சென்னை தான்ப்பா தோத்துச்சு, என்னப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ சிஎஸ்கே அகேன்ஸ்டாக இருக்க நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் முக்கியமாக அந்த மென்ஷன் பண்ணுறேன். முத்துராஜ் கெய்க்வாட் அப்படி எடுத்தோன்னா, தோனி இருக்கும்போதே அவர் விளையாடும் போதே வந்து இவர் கேப்டனாக ஆயிருக்காருன்னா, கண்டிப்பாக வந்து தோனி இவர் எந்த அளவுக்கு கெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து இவர் எவ்வளோ விஷயம் கற்றுட்டு இருப்பாருன்னு நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது எல்லாத்தையும் தாண்டி தோனி இல்லாமையே அவர் மும்பை டீமில் வந்து அவர் தான் வந்து கேப்டனாக இருக்கார். ஸோ நார்மலாக மும்பை டீம் கேப்டனாக இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, நமக்கெல்லாம் தெரியும். நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், மற்ற ஸ்டேட்டாக இருக்கட்டும், எப்போவுமே மும்பை தான் டஃப்பாக இருக்கும். ஸோ அது எல்லாருக்கும் தெரியும் அது. எல்லாத்தையும் விட ஷையக் முஸ்டாக் அலி அண்டு விஜய் ஹசாரே போன்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அவர் தான் கேப்டன்சியாக இருக்கார். இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்லையும் வந்து அவர் கேப்டனாக செயல்பட்டுருந்தார். ஸோ கீப்பிங்காக நிறைய விஷயம் பண்ணதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் கேப்டன்சி அனுபவம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் வந்து அவருக்கு இருக்கிறதுனால, நம்ம கேப்டன்சி பொறுப்பு அவருக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்கல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து அடுத்து வரக்கூடிய சீரிஸில் கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியன் டீம் தலைமை வந்து கண்டிப்பாக யோசிக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது எல்லாத்தோட நடக்க போகிற ஜிம்பாப்வே vs இந்தியா T20 தேர்ட் மேட்ச்சில் இப்போ பிளேயிங் 11 அப்படின்னு சொன்னால் இப்போ நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் இதை பெரிய டாக்காக தான் போயிட்டுருக்கு. இந்தியன் செலக்டர்ஸ் என்ன மாதிரி விஷயங்களை கையில் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. இதுக்கு நடுவில் ஜிம்பாப்வே ஜாம்பவான் வந்து நம்ம இந்தியன் டீம் பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஜாம்பவான் சொன்னோன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆண்டி ஃப்ளவர் அண்ட் கிராண்ட் ஃப்ளவர் வந்து மறந்துட முடியாது. ஸோ ஆண்டி ஃப்ளவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போது 3 சீனியர் பிளேயர்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அதுவும் சாம்பியன்ஸ். ஸோ அவங்க நார்மலாக கிடையாது. ஸோ ஐசிசி 2024 சாம்பியன்ஸ் வந்து இந்தியன் டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம விளாண்ட டீம் வேறு. ஸோ அவங்க ஜாயின் பண்ண பிறகு விளாட்ற டீம் வேறு. ஸோ நார்மலாகவே அங்கே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நமக்கு எல்லாருமே தெரியும். இதில் ஓப்பனர் வந்து அபிஷேக் சர்மா கூட நம்ம ஜெய்ஸ்வாலும் சேர்ந்துருக்காங்க. ஸோ ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு ஆள் வந்து டீமில் சேர்றாங்கன்னா, கண்டிப்பாக இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது மேட்ச்சு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜிம்பாப்வே டீம் வந்து இந்தியா கூட விளையாடுறதே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், ரொம்ப பெருமையான விஷயம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேட் வரக்கூடிய மேட்சஸில் வந்து ஜிம்பாப்வே பிளேயர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்கள தோற்கடிக்கிறது கஷ்டம் தான். ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து விளையாடும்போது கண்டிப்பாக இந்தியன் தேர்வுக்குழுவுக்கு வந்து அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா தான் இருக்கும். ஸோ அடுத்து நடக்கக்கூடிய சீரீஸில் வந்து எந்த பிளேயர்ஸ் தேர்ந்தெடுக்கிறன்ற போட்டி நடக்கும்போது இவர் மாதிரி ஒரு ஆட்கள் வந்து இங்கே வந்து ப்ளே பண்ணுறதுன்றது சிம்பாவுக்கும் அது ஒரு பெருமையாக தான் இருக்கும்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இதுக்கூட இன்னும் சில பேர் கேட்குற ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேரும் வந்து அட் அ டைமில் விளையாட முடியுமா? பிளேயிங் லெவலில் 2 பேருக்கும் இடம் கிடைக்குமான்னு தான் நிறையா பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் அதை தான் சொல்லியிருந்தோம். நம்ம சிவம் துபே அண்ட் சஞ்சு சாம்சன் பிரச்சனை கிடையாது. ஸோ துருவ் ஜுரல் அண்டு ரியான் பராக் பதிலாக இவங்க 2 பேரும் கண்டிப்பாக விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக் கூட 11ல் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஃபேஸ்ன்னு வரும்போது 2 பவுலர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸ்பின்னரு பிஷ்னாய் அண்டு வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். கண்டிப்பாக சிவம் துபே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பவுலராக செயல்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்தியன் டீமில் அந்த ஓப்பனிங் வரும்போது நிறையா கன்ஃபியூஷன் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேரும் ஓப்பனிங் இறக்கணும்.
ஸோ கில் வந்து கீழே வரணும். கீழே வந்துட்டோம்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்டெப்பான இருப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதுக்கடுத்து கீழே வந்தோன்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் இருக்காங்க. அதுக்கடுத்து ரிங்கு சிங், சிவம் துபேன்னு சொல்லி லிஸ்ட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவருக்கான இடம் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு நடுவில் நம்ம பிசிசிஐ சொன்ன இன்னொரு விஷயம் வந்து நம்ம இந்தியன் டீமோட கனெக்ட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ ஆரம்ப கட்ட காலத்தில் நம்ம சச்சின், சேவாக்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டிங், ஓப்பனிங் ஆடுவாங்க. அதே நேரம் பார்ட் டைம் போலிங் வேணா கூட வந்து போல் பண்ணுவாங்க. ஆனால் ரோஹித் சர்மா, விராட் கோலி கிட்ட அந்த டேலண்ட் இல்லை. ஸோ அவங்களோட போலிங் போட்டாலும் இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்க பேட்ஸ்மேனுக்கு வந்து போல் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிள் வந்து அவங்ககிட்ட இல்லைன்றதான் உண்மை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து பவுலர்ஸ் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க 2 பேர் ரிட்டையர்ட் ஆனதுனால T20ல அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அபிஷேக் சர்மா ஒரு ஸ்பின்னராக எப்படி போட்டால் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஹேண்டில் பண்ணுவார் எனக்கு தெரியல. ஸோ ஜெய்ஸ்வால் பியூர் பேட்ஸ்மேன் தான். ஸோ அவர் இறங்குறாரு. ஸோ அவர் போல் பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் பிசிசி சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சச்சின், சேவாக் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஆனால் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மான்னு வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க டீமும் அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா சுப்மன் கில் போலிங் போட போகிறது கிடையாது. ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் போலிங் போட போகிறது கிடையாது. ஒண்டர் ருத்துராஜும் போலிங் போட போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாத்தோட அடுத்த நடக்க தேர்ட் T20 வந்து எல்லாராலும் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கப்படுற ஒரு மேட்சாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே இன்னும் நிறைய விஷயம் சாதிக்க வேண்டியது இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவங்க நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் தான் இருக்காங்க. எல்லாத்தோட நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, சிவம் துபே எதுக்கு இப்போ சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சிவம் துபே பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக யூஎஸ் நடந்த மேட்ச் வந்து நம்ம மறக்க முடியாது. ஸோ சிவம் துபே அண்ட் ஸ்கை 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்தியன் டீமை வின் பண்ண வச்சாங்கன்றது தான் உண்மை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அவரை நார்மலாக நம்ம எடுத்துக்கவே முடியாது. எல்லாத்தோட சாம்பியன்ஸ் 2024 டீமில் பிளேயிங் 11ல் இருந்த ஒருத்தர் வந்து இங்கே வந்து வெளியே உட்கார வைப்பாங்களா? கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ சஞ்சு சாம்சன் அண்ட் சிவம் துபே கண்டிப்பாக உள்ளே இருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அபிஷேக் சர்மா 100 போட்டதுனால எல்லாருக்கு மத்தியிலும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ எப்படி வந்து டீமோட பிளேயிங் 11 சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ அது விவிஎஸ் லக்ஷ்மணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு நடுவில் வந்து ஜிம்பாப்வேயோட கோச்சான ஜஸ்டின் சமோன்ஸ் வந்து நம்ம கில்லை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது நம்ம இந்தியா கூட விளாடும்போது 2021ல் வந்து மீட் பண்ணியிருக்கேன். அவர் டீமில் இல்லாத போதே வந்து அவ்வளோ டெடிகேஷனாக ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஸோ இப்போ டீம் கேப்டனாக வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து உண்மையில் அவரோட ஃபுல் எஃபர்ட்டையும் கொடுப்பான்ற எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா பேரும் இந்தியன் டீம் வந்து நல்லா வழி நடத்துகிறான்னு சொல்லி கில்லுக்கு சப்போர்ட்டாக வந்து நம்ம ஜிம்பாப்வே கோச்சே வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக நம்புறேன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சண்முகம்.